இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புனிதமான ஸ்தலம். ரொம்பவே பாப்புலரான இடம் பெங்களூர்லயே. ஸோ இது பேரு முஸ்தி நாகா கோவில். ஸோ இது ஒரு பெரிய பாம்பு, அவ்வளோ அழகா இருக்கும். இது எப்படி போறோம், எங்க இருக்குது அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம். இது மைசூர் பெங்களூர் போற ரோட்ல இருக்குது. கெங்கேரி அப்படிங்கிற ஒரு இடம், அதாவது பெங்களூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். 15 கிலோமீட்டர் நம்ம மைசூர் பெங்களூர் ரோட்ல போனோம்னா அங்க ஒரு பெரிய போர்டே இருக்கு, ஒரு பேனரே இருக்குது. ஸோ அந்த பேனர் 1 கிலோமீட்டர் தூரத்துல அங்க ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த ரோடு பிரியும். அந்த பேனரை பார்த்தோன்னே நீங்க அந்த பக்கம் திரும்பிடலாம். ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா அங்க ராம்ஹலி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த 5 கிலோமீட்டர்ல ராம்ஹலினாவே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கிராமத்துக்கு நம்ம போறோம். அந்த கிராமத்துலதான் இங்க ஒரு கோவில் இருக்கு, ஒரு நாக கோவில். இது பெரிய நாகம், எவ்வளவுன்னா 16 அடி நாகம். அதனுடைய வெயிட் என்னன்னு நினைக்கிறீங்க? 36 டன் எடை உள்ளது. சுப்பிரமணிய சாஸ்திரின்னு ஒரு சாஸ்திரி, அவர் தான் 2005 இது கட்டி இந்த கோவிலை நிறைவுபடுத்திருக்காரு. ஸோ இப்ப சுப்பிரமணிய சாஸ்திரி ட்ரஸ்ட் தான் இது, சேவா ட்ரஸ்ட் தான் இதை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்ப நம்ம அந்த நாகத்தை போய் நம்ம தரிசனம் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த கோவில் அப்படி தனியா நிக்கிறத பார்க்கலாம். நம்ம கோவிலுடைய அமைப்பை போய் பார்க்கலாம். போன உடனே நம்ம முதல்ல தரிசனம் பண்றது இந்த கோவிலுக்கு பக்கத்துல பெரிய சுப்பிரமணியர், 21 அடி உயரம், ரொம்பவே அழகா இருக்கு. அதோட எல்லாம் பக்கத்துல 2 படி வச்சிருக்காங்க, 2 மாடிப்படி ஏறுற மாதிரி. ஸோ முருகனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக தெரியுது. ஸோ அபிஷேகம் பண்றதுக்காக 2 சைடும் படி கட்டியிருக்கு. 21 அடி உயரம், ரொம்பவே அழகான சுப்பிரமணியர். அப்படியே நம்ம மெய் மறந்து தரிசனம் பண்ணலாம். நம்ம இது எங்க ஒர்க்கம் பார்த்திருக்கோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? நம்ம எல்லாம் மலேசியா போகும்போது அங்க பார்த்திருக்கோம் ஒரு பெரிய சுப்பிரமணியரை. அதுதான் அதே மாதிரி இங்க ஒரு பெரிய சுப்பிரமணியர். இந்த சுப்பிரமணியர் தான் இங்க இது கனவுல கட்ட சொன்னாராம் இந்த கோவில், நாக கோவில்ல. அதனால இந்த உள்ள இருக்க நாகம் சுப்பிரமணியருடைய அவதாரம் மாதிரி சொல்றாங்க. சுப்பிரமணியர் தான் நாக வடிவத்துல இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இங்க உள்ள இப்ப பாத்தீங்கன்னா அமைப்பு ஒரு கோவில் ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு புத்து. இந்த புத்தை பெண்கள் எல்லாம் போய் வணங்குறாங்க, அதுக்கு பால் ஊத்துறாங்க, மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி வச்சிருக்காங்க. ஸோ நாக தோஷம் இருந்தாவோ, நாகத்துல ஏதாவது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருந்தா அந்த நிவர்த்தி பண்றதுக்கு இந்த இந்த முக்திநாதர் கிட்ட வருவாங்களாம். ஸோ எந்த தோஷம் இருந்தாலும் விலகி போயிடுமா. பெரிய பூஜைகள், ஓமங்கள், அபிஷேகங்கள் எல்லாம் பிரமாதமா சாஸ்திரப்படி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்க நம்ம இப்ப உள்ள போகும்போது அப்படி மெய் செலுக்குது. ஸோ என்ன அழகான ஒரு கோவில், ஒரு அமைதியான இடம், நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ அபிஷேகமும் பார்க்க போறோம். போய் உள்ள போகலாமா எல்லாரும்? முக்திநாக டெம்பிளுக்கு நம்ம போறோம். இந்த கோவிலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அழகா 2 யானை, பிரமாதமா அழகா நெஜ யானை மாதிரி வச்சிருக்காங்க. உள்ள நம்ம படியேறி போனோம்னா முதல்ல நம்ம யாரை தரிசனம் பண்றோம்? விநாயகர் தான். ஸோ விநாயகரை தரிசனம் பண்ணிட்டானே வேற எந்த காரியத்தையும் நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால விநாயகர் நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தோன்னா நாகதேவதை மாதிரி அவ்வளோ அழகான இருக்கு. ஒரு பிரம்மாண்டமா 16 அடி நாகம், 5 தலை நாகம். அவரை அப்படியே மெய் சிலுக்கிற தரிசனம் பண்றோம். நம்ம எல்லாம் அப்படியே பார்க்கும் போதே ஒரு மெய் சிலுப்பு இருக்குது, அப்படியே பக்தி பரவசம் வருது. அதோட இல்லை, நம்ம எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம். ஏன்னா அபிஷேகம் பார்க்க போறோம். காலையில 7 மணிக்கு நீங்க போனீங்கன்னா சரியா அபிஷேகம் பார்க்கலாம். அன்னதானம் 2 வேளையும் போடுறாங்க, அதாவது மத்தியானமும் இரவும் போடுறாங்க. அந்த சத்திரம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க, பெரிய ஹால், 100-200 பேர் தங்குற மாதிரி. ஸோ நம்ம அங்கேயே நைட்டு நம்ம படுக்கணும், காலையில தரிசனம் பண்ணதுனால அங்கேயே தங்கிக்கலாம். தங்கிட்டு காலையில இங்க தரிசனம் பண்ணிட்டு மத்தியானம் உணவு அருந்திட்டு அந்த பஸ்ஸஸ் ரெடியா இருக்குது, நம்ம போகலாம். ஸோ எல்லா வசதியும் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அபிஷேகம் பார்க்கணும் இல்லையா? ஸோ மந்திரங்கள் ஒழித்து அழகா பால் அபிஷேகம் நடக்குது. பாத்தீங்கன்னா பால் தலையிலிருந்து அழகா சாமி மேல இருந்து கீழே வால் வரையும் பார்க்கலாம். ஸோ அழகா அதனுடைய வால்ல இருக்க டிசைன் எல்லாம் கூட அழகா தெரியுது, அவ்வளவு அழகா கார் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க கீழே நீங்க பாத்தீங்கன்னா உற்சவர் எல்லாம் இருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போனோம்னா பஞ்சாமிர்த அபிஷேகம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்க்கறது மஞ்சள் அபிஷேகம். அப்படியே மஞ்சள் கலர்ல அப்படியே கீழே வரையும் வருது, வாலெல்லாம் அவ்வளவு அழகா நனைஞ்சு எல்லாம் மஞ்சள் கலரா மாறுது பாத்தீங்களா? இப்ப நீங்க பாக்குறீங்க அது சிகப்பா இருக்குன்னா அதுதான் குங்கும அபிஷேகம். குங்கும அபிஷேகம் பண்ணி அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்குது. அவ்வளவு அழகா ஒவ்வொரு இடமா நிறுத்தி நிதானமா மந்திரத்தோட அதை அபிஷேகம் பண்றாங்க. கீழே அழகா எல்லாம் உற்சவ மூர்த்தி எல்லாம் அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம
அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு பூ அலங்காரம் பண்றாங்க. பூ அலங்காரம் பண்ணி கீழே இருக்க உற்சவருக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் கற்பூர ஆரத்தி அப்படியே மெய்சிலுக்கிற மாதிரி இருக்கு. பக்தி பரவசத்தோட நம்ம வந்து பூஜை பண்ணலாம். அங்க பண்ற பூஜாரிக்கு நம்ம வந்து இந்த முக்திநாதாவை பத்தி என்ன அவர் சொல்ல போறாருன்னு அவர் வாயிலே கேட்போமா? ஓம் ஸ்ரீ முக்திநாத சுப்ரமணியாய நமः. This is the biggest Naga temple in the world. It has been done in 2003 to 2005. The Kumbhabhika of the temple was performed in the year of 2005. This is the most popular Naga temple in Karnataka. The people come here in lots. They perform the Naga Puja, Sarpa Samskar, all kinds of Sarpa Shantis are done here. The people do 9 weeks Sri Muktinath Vratam and they receive all the blessings of Muktinath. So all are invited to this temple, have darshan, perform puja and be blessed by the Lord Muktinath. ஸோ அபிஷேகம் பார்த்து திருப்தியும் மன சந்தோஷமும் இருக்கு இல்லையா? ஸோ நாகத்தை தரிசனம் பண்ணி முக்தி, அதாவது மகா முக்தி நாகம் அது. ஸோ இந்த நாகத்தை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்தோம்னா வெளியில நம்ம பார்த்தோம்னா மண்டபம், ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. அங்க என்ன இருக்குன்னா 1008 நாகம், சின்ன சின்னதா அழகான நாகங்கள் அங்க பண்ணி வச்சிருக்காங்க. மேல வந்து பெரிய நாகம், படியில வந்து அழகா படிகள்ல அடிச்சு அது வந்து கோல்ப மேலாட்டம் இருக்கு. இங்க கோவில், இந்த இடத்துல எப்படி கோவில் வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஸோ அந்த காலத்திலே இது ஒரு புனிதமான இடமாவும், சர்ப்பங்கள் இருக்கிற இடம், ஆயிரக்கணக்கான சர்ப்பங்கள் இருக்கிற இடமாவும் இருக்கு. ஸோ 200 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போவோமா? அங்க என்ன நடந்தது 200 வருஷத்துக்கு முன்னாடி? கதை கேட்குறீங்களா? 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பேரு ஜுஞ்சப்பன் குடி பாயலு. கர்நாடகால ஜுஞ்சப்பானா நாகத்துக்கு பேரு, சர்ப்பம். இப்போ இங்க வந்து 100 வருஷத்துமா இங்க ஒரு பெரிய நாகம், 25 அடி நாகம் இங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்ததா. அதனால அங்க நிறைய சர்ப்பங்களும் அதோட சேர்ந்து வாழ்ந்துதான். மணிப்பட்டையா அப்படிங்கிறவரு இங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன் தான். அவருக்கு ஒரு 3 பெண்கள். இங்க வந்து தினம் நாகத்துக்கு பூஜை பண்ணி டெய்லி அபிஷேகங்கள்லாம் பண்ணி அன்னதானமும் பண்ணியிருக்காரு. அவருக்கு தினம் ஒரு தங்க காசும் கிடைச்சிருக்கு, வீட்டுல மேஜிக் மாதிரி. ஸோ எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி இந்த பூஜை பண்ணதுனால அவருக்கு நிறைய பலன். அதுக்கப்புறம் ஒரு பிராமணரை சபிச்சதுனால அவங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த பிராமணர் பசியோட வரும்போது உணவு கொடுக்காததுனால. அவங்களுடைய வேலைக்காரிக்கும் அதே இடத்துல இவங்களுக்கு கிடைச்ச அந்த தங்க காசு மாதிரி அவளுக்கும் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம எஜமானர் பண்ண மாதிரி அவளும் நாகத்துக்கு பூஜை பண்ணி வர்றவங்களுக்கெல்லாம் உணவு படைச்சிருக்கா. ஸோ இது அப்படியே இருந்து மறைஞ்சு போயிருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம சுப்பிரமணிய சாஸ்திரியருக்கு கனவுல வந்து சுப்பிரமணியர் வந்து எனக்கு இங்க கோவில் கட்டு அப்படின்னு ஆணையிட்டு இருக்காரு. ஸோ கனவுல வந்ததுனால இவர் வந்து இந்த இடத்துக்கு தேடி வந்து அங்க ஒரு நாகத்தையும் பார்த்திருக்காரு. அங்க நாகத்துடைய சட்டையும் பார்த்திருக்காரு தோல் அடுத்த நாள் போனோம்னா. ஸோ இது ரொம்ப நல்ல சகுனம்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்க ஒரு கோவிலை அமைச்சு இவரும் இப்ப இன்னும் அந்த நாகங்கள்லாம் அடியில இருக்குன்னு எல்லாருமே நம்புறாங்க. ஆயிரக்கணக்கான நாகங்கள் அது இருக்குதான். ஸோ அது ஒரு நாக பூமியும் ஒரு புனித பூமியா எல்லாரும் நம்புறாங்க. தோஷங்கள்லாம் நீங்குது. இவரும் இப்ப வந்து அந்த நாகத்துக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி வர்றவங்களுக்கு எல்லாம் உணவும் அன்னதானமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கனவுல வந்து இப்போ ஒரு அழகான ஒரு கஷேத்திரமா மாறிடுச்சு. இப்போ இது கோலாகாலமா விசேஷங்களும் ரத உற்சவமும் பண்றாங்க. பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி இங்க ரத உற்சவம் ரொம்ப அழகா ரொம்ப பிரமாதமா நடக்கும். நீங்க அந்த டயத்துல போனீங்கன்னா அந்த பார்க்கலாம். ஜூன் மாசமும் நடக்குது. ஸோ அந்த டயத்துல போனீங்கன்னா இந்த விழாக்கள் எல்லாம் நீங்க கலந்துக்கலாம். Now let's have a short commercial break.